ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அளவில் அகத்தின் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது வந்து இருக்கும். அதுவும் இந்த டைமில் வந்து நம்மளால் நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க பட்சத்தில் இல்லை நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட்டை தேடும்போது நிறைய வெப்சைட்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். பட் அதில் எது நமக்கு பர்டிகுலராக தேவைன்றதையும் நம்ம வந்து ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுற டைமில் இப்போ நான் சொல்லித்தர ஒரு டெக்னிக்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை கூகுள் டாக்கிங், இல்லை கூகுள் ஆக்டிங் கூட வந்து சொல்லுவாங்க. அது என்னன்றதை ப்ரீஃபாக இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூகுள் டார்க்கிங் இல்லை இந்த கூகுள் ஹேக்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து அஃபிஷியலாக தான் அவங்க வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டெக்னிக்கை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ்க்கு முக்கியமாக ஹேக்கர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டு இல்லை ஒரு பர்டிகுலர் ஹேக்கிங் டெக்னிக், இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னா உதாரணத்துக்கு எக்ஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைனிங் வெப்சைட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சீரிஸ் வந்து இருக்குது. அந்த சீரிஸான பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தானே, மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியுமா முடியாதான்றது வந்து நம்மளால் இன்டர்நெட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான வெப்சைட்ஸை வந்து நம்மளால் போய் ஒன்று செக் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த கூகுள் டாக்ஸில் ஒரு சர்ச் கொரி மூலமாக நம்ம செக் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்ச முடியும். இதே மாதிரி பலவிதமான ஹேக்கிங் வல்னரபிலிட்டி எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன மாதிரிலாம் ஹேக்கிங் வல்னரபிலிட்டி இருக்குது, இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வெப்சைட்ஸ் மட்டும் வேணும். இப்போ இந்தியாவில் இருக்கிற வெப்சைட் மட்டும் வேணும். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, .inன்ற எக்ஸ்டென்ஷனோடு இருக்கிற வெப்சைட் மட்டும் நமக்கு வேணும்னா, டொமைனில் இருக்கிற இது மட்டும் நமக்கு வேணும்னா அது மட்டும் நமக்கு லிஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை அமெரிக்காவில் இருக்கிற வெப்சைட்ஸ் மட்டும் வேணும்னா அதை மட்டும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நம்மளால் அந்த கூகுள் டாக்ஸ் விஷயம் மூலமாக பண்ண முடியும். நான் சொல்கிறது வந்து ஹேக்கிங் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதில் ஒன்று தான் மூவி டவுன்லோட் பண்ணுறது. எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லாமல், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டும் இல்லாமல் டேரெக்டாக கூகுள் ட்ரைவ்லேயே வந்து நம்மளால் டேரெக்டாக மூவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து அளவில் ப்ரோஸ் சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த சேனலே வந்து எப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. அந்த விஷயத்தையும் வந்து இந்த வீடியோ நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி கூகுள் டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் குவரி. இப்போ எப்படி நம்ம கூகுளில் போய்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணுறோமோ, உதாரணத்துக்கு ஒரு புக் எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு புக், த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், த சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. அந்த புக்கு பேரை போட்டு நம்ம வந்து அந்த புக்கை சர்ச் வந்து பண்ணோன்னா அதோட காப்பீஸ் அதில் எங்கெல்லாம் விற்கிறாங்க, அந்த புக்கை பற்றின ஆத்தர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். அட் த சேம் டைம் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸ்னால் அந்த புக்கை வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ Amazon.in.com, ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்னால் அந்த இதை வந்து அந்த புக்கை வந்து செல் பண்ணுவாங்க. அதுக்கான பையிங் லிங்க்ஸும் வந்து நிறைய வரும் இல்லையா. இப்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு புக்கு, ஏதோ ஒரு புக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் இப்போ காலேஜில் உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கு, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு புக்கு தேடுறேன்னு வச்சுக்கோமே, நான் இப்போ ஒரு இன்டெக்ஸை பற்றின ஒரு புக்கு வந்து நான் தேடுறேன்னு வச்சுக்கோமே, அந்த புக்கு PDF ஃபார்மேட்டில் இப்போ எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா, நான் வந்து அதை போய் அந்த சர்ச் கொரியில் நான் வந்து போடுறேன்னா எடுத்த உடனே அந்த மாதிரி கரெக்டாக வந்து வந்துடாது. ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு சில வெப்சைட்ஸ் போகும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ரீ வெப்சைட் மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பெய்டு வெப்சைட்டாக இருக்கும், இல்லை அது புக்கை செல் பண்ணுற ஒரு வெப்சைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். அமேசான் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கும் ஃபஸ்ட்லேருந்து. பட் இந்த கூகுள் டாக்ஸில் இருக்கிற ஒரு சர்ச் கொரி, பர்டிகுலர் சர்ச் கொரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான புக்கை வந்து ப்ராப்பராக நம்ம கூகுள் சர்ச் கொரியில் ஆட் பண்ணி சர்ச் பண்ணால் நம்மளால் டேரெக்டாக அந்த புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை அந்த புக்கு எந்த வெப்சைட்டில் கிடைக்கும்ன்றதையும் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த புக்கு வந்து PDF ஃபார்மேட்டில் டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். எந்த ஒரு ரீடைரக்ஷன் இல்லை, இந்த வெப்சைட்லேருந்து வேறு வெப்சைட்டுக்கு போகிறது மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. டேரெக்டாக நீங்கள் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா, அந்த சர்ச் கொரியை வந்து நான் கீழே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த சர்ச் கொரி எப்படின்றது இது வந்து ஒரு பர்டிகுலர் சர்ச் கொரி. இந்த சர்ச் கொரின்றது மீன்ஸ் எப்படி நம்ம வந்து கூகுளில் போட்டு போடணும், அந்த சர்ச் பாரில் எப்படி நம்ம டைப் பண்ணி அதை நம்ம இது பண்ணுறோம், லோட் பண்ணுறோன்றது தான் சர்ச் கொரின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் கொரியில் .mark intitle index.of பக்கத்தில் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வேணும், அதுக்கு பக்கத்தில் என்ன நேம், இப்போ இந்த ஃபார்மேட்டில் நான் சொல்கிறது வந்து இப்போ எனக்கு PDF ஃபார்மேட்டில் வேணும்னா PDFன்னு நான் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு, அந்த .mark பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு PDFன்னு போட்டுட்டு இன்னொரு ஸ்பேஸ் விட்டு எனக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கோட நான் பேரை வந்து நான் போட்டுருவேன். ஸோ அப்படி நான் போட்டு சர்ச் இது பண்ணேன்னா, நான் சர்ச் பண்ணேன், நான் கொடுத்த அந்த நேமில் எந்தெந்த புக் PDF ஃபார்மேட்டில் எந்தெந்த சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கோ அதோட டைரக்ட் லிங்க் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு டேரெக்டாக அந்த புக்கு வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இப்போ நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஒரு புக்கு சொன்னேன்ல, இதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மூவி சர்ச் பண்ணுறதா இருந்தால், இப்போ மூவி பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஃபார்மெட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மெட் வந்து MKV ஃபார்மெட்டில் இருக்கும், MP4 ஃபார்மெட்டில் இருக்கும்னு வச்சுக்கோமே. நீங்கள் MP4 அல்லது MKV இந்த பிடிஎஃப் பதிலாக MP4 MKV கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எந்த மூவி வேணுமோ பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு பேர் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஜான் விக்னு கொடுக்குறேன், அப்படின்னா டைட்டானிக்னு கொடுக்குறோன்னா அந்த மூவி டவுன்லோடோட லிங்க்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சர்ச் குவரியில். அந்த சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த மூவியோட லிங்க்கு நீங்கள் பக்கத்தில் வந்து மூவி நேமோ லிங்க்காகவே இருக்கும். மூவி நேம் பக்கத்தில் அது எவ்வளோ 3GB 2GB வந்து இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா படம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். ஏன்னா இது டேரெக்டாக ட்ரைவ்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுனால எந்த ஒரு ஸ்லோவும் இருக்காது, ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆகட்டும், நான் வந்து புக்கு சொல்லியிருந்தேன், இல்லை ஆடியோவாகட்டும், இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதை போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் அந்த ஃபைலோட பேர் உதாரணம் இப்போ ஒரு பாட்டில் அந்த பாட்டோட பேர் போட்டு பக்கத்தில் MP3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங்கோட டேரக்ட் லிங்க் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு சர்ச் கோரி மட்டும் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். கூகுள் டாக்ஸில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச் கோரி இருக்குது. நான் முதல்ல எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் சொன்ன மாதிரி. ஸோ இந்த சர்ச் கோரை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். நான் வந்து சர்ச் கோரியும் அது கூடவே ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்களே போய் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது மாதிரி பல கூகுள் டாக்ஸ் பற்றின விஷயங்களும் நீங்கள் போய் நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ரெண்டு பேருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் அது பேசுகிறேன். உங்கள் அளவில் வைக்கிறேன்.